வணக்கம். ட்ரேடிங் அரிமா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான பேங்க் நிஃப்டியோட மொமெண்டம் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கான கீ லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 11:30 வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்து ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புல்லிஷ் மொமெண்டம்லேயே இருந்தது. ஸோ முடியறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் டு 1 hour பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்சால்டேஷன் நடந்து முடியறதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸில் ஆல் டைம் ஹை 52,746.50 அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டு முடியும் போது 52,630 அப்படின்றதுல முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ நாளைக்கு நம்ம என்ன மாதிரியான பொசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு இப்போ முடியும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. ஸோ ஒருவேளை நாளைக்கு இந்த 52,746 உடைச்சாலும் ஒருவேளை ஓப்பன் ஆகும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் 5 ஓப்பன் ஆச்சுனாவோ இல்லை நமக்கு கொஞ்சம் 52,700 அப்படின்ற ரேஞ்சில் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் இல்லை 52,680 6,700 அப்படின்ற ரேஞ்சில் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் கூட நம்ம காலை பற்றி நம்ம யோசிக்க தேவையில்ல. ஏன் அப்படின்னா ஏற்கனவே ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ அதனால் ஒரு கரெக்ஷன் அதன் பிறகு நம்ம மேலே ஏறும் பொழுது அது ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி வந்தது அப்படின்னா அப்போ நம்ம இதை பற்றி காலை பற்றி யோசிக்கலாம். அதே சமயத்தில் இப்போ நீங்கள் ஓவராலாக ட்ரெண்ட் ஒரு டே ட்ரெண்ட் எடுத்து பார்க்கும்பொழுது நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு புல்லிஷ் மூமெண்டம் தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் மூமெண்டம்ல தான் இருக்கு. ஸோ இங்கேருந்து இறங்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கூட உங்களுக்கு 51,800 51,180 அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு 51,200 வரைக்கும் கீழே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா ஒரு 400 பாயிண்ட்ஸ் கீழே விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 400 பாயிண்ட்ஸ்ன்றது டேயில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இன்னைக்கு நம்ம 15 மினிட்ஸ் சார்ட்டில் பார்க்கும்பொழுது நமக்கு ஸோ பாசிபிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒருவேளை நமக்கு ஸோ இந்த ஜோனில் இருந்தது அப்படின்னா அப்போ நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். ஓகேங்களா? இந்த ஜோனை விட்டு கீழே இறங்கும் பொழுது நம்ம யோசிக்கலாம். இந்த ஜோனை விட்டு மேலே போகும்போது என்ன மாதிரியான புல்லிஷ் வால்யூம்ஸ் கொடுத்து மேலே போகுது அப்படின்றத பார்த்துட்டு அப்புறம் நம்ம அதை பற்றி கன்சிடர் பண்ணலாம். ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா நாளைக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா இதுக்கு கீழே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் ஈஸியாக நமக்கு இந்த ஜோனை டச் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நாளைக்கு இங்கே இப்படி கீழே இறங்குது அப்படின்னா இப்படி தூரத்துக்கு வரும். இப்படி வரும் பட்சத்தில் அதன் பிறகு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்ன ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு கீழே ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு வேணால் காலை பற்றி நம்ம யோசிக்கலாம். அப்படி யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்படி மேலே போவதற்கான வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு ஒரு வேளை கேப் அப் ஆகி மேலே ஏறுது பட்சத்தில் ஏறுது அப்படின்னா கொஞ்சம் வரைக்கும் மேலே போயிட்டு சடனாக கீழே வருவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸோ பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி, இது செகண்ட் பாசிபிலிட்டி. ஸோ அப்போ நாளைக்கு 52,450 உடைக்கும் போது ஈஸியாக 51,995 இல்லை 51,180 அப்படின்ற ரேஞ்சுக்கு 51,180 அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு இது வருமா அப்படின்றத பார்க்கலாம். அதே சமயத்தில் கேமரா பிவட் பாயிண்ட்ஸ் என்ன சொல்லுதுன்றதையும் பார்த்தலாம்.
கிமெரேலா பிவட் பாயிண்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது 51,940 அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது. பட் இமீடியட்னு பார்க்கும்பொழுது 52,000. ஸோ என்னோட சைக்காலஜிக்கலாக சப்போர்ட் இருக்கும். ஸோ 52,000 வந்து உடைக்காமல் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை மேலே போகும் பட்சத்தில் எவ்வளோ தூரத்துக்கு போகும் தெரியாது. ஸோ அதனால் 53,000 நியர்பை போயிட்டு கீழே விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே சமயத்தில் இப்போ நமக்கு வந்து விவாப் பார்த்தோம். கிமெரேலா பிவட் பாயிண்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் சொன்ன மாதிரி அகைன் 52,000 வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து போவதற்கான வாய்ப்பு இருக்குது. கீழே விழுந்ததுன்னா இங்கே மாதிரி ஒரு ஜோன் 52 to 250 அப்படின்ற ரேஞ்சில் ஒரு அகைன் ஒரு பவுன்ஸ் ஆகி திருப்பி மேலே போவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சொன்ன மாதிரி இந்த ஜோன் இருக்கு இல்லையா, ஸோ 52,500 to 52,700 இந்த 200 பாயிண்ட்ஸ்லேயே ட்ராவல் ஆகும் பட்சத்தில் நம்ம எந்த டிசிஷனும் எடுக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் HDFC பேங்க்கை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1,716 அதாவது 1,720 அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டு ஒருவேளை அதில் சஸ்டெயின் பண்ண முடியல அப்படின்னா கீழே விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி கீழே விழுவும் பட்சத்தில் 1,690 அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ஈஸியாக வந்து உங்களுக்கு பேங்க் நிஃப்டியும் விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி விழுந்ததுன்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. விழுங்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து 1,680 அப்படின்ற ரேஞ்ச் இங்கே ட்ராவல் ஆகும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 52,000 கொடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு எந்த இடத்துல நமக்கு வந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்றத பார்த்து அதன் பிறகு நம்ம காலை பற்றி நம்ம யோசிக்கலாம். அது வரைக்கும் நம்ம காலை பற்றி யோசிக்க தேவை. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.